வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இனிமேல் செலெக்ஷன் நிறையா வரப்போகுது. நம்ம இந்தியன் ஆர்மிக்காக இருக்கட்டும், இல்லை பேராமிலிட்டரி போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து நிறையா நமக்கு தேவைப்படும். அதாவது பிஎஸ்டி, பிஇடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, மெடிக்கல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட் வேறு. இன்னைக்கு கான்செப்ட் வந்து இந்த பிஎஸ்டி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ செஸ்ட்டு வந்து 80 சென்டிமீட்டர் நார்மல் பொசிஷன்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் 85 இருக்கணும். ஸோ 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு விரியணும். நிறைய பேருக்கு வந்து நல்லா செஸ்ட் நல்லா இருக்கும், ப்ராடாக இருக்கும். ஆனால் பட் அவங்களுக்கு வந்து விரிக்க தெரியாது. ஓகேங்களா? செஸ்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ ஜிம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, விங்ஸை விரிப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. செஸ்ட்டை வந்து மார்பூட்டை மட்டும் விரிக்கணும். அதுக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். பட் ஏன் விரிக்கிறங்கிறது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து செஸ்ட்டை விரிக்கணும் 5 சென்டிமீட்டர் விரிக்கணும் அப்படிங்கிறது ஏன் அதை விரிக்க சொல்கிறாங்க, அதில் ஏன் இவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலி ஒரு சோல்ஜர் நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரன்னிங் பண்ணுவோம். ஓகே, ரன்னிங் இம்பார்ட்டன்ட். ஸோ ரன்னிங் பண்ணுறோம், ஒரு ஷார்ட் ரன்னிங்காக இருக்கட்டும், லாங் ரன்னிங்காக இருக்கட்டும், ஒரு வெயிட் தூக்கி நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணி நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க. ஸோ பெருமூச்சு வாங்கும். ஓகேங்களா? நல்லா லாங் ப்ரீத் அவுட் பண்ணுவோம். ஸோ லாங் ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்களுடைய செஸ்ட்டோட அந்த மார்பு கூடு ரிப்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் ஆகும். ஓகேங்களா? அப்படி எக்ஸ்பிளைன் ஆகும். நீங்கள் வந்து நல்லா ரன்னிங் ஓடிட்டு ஷார்ட் ரன்னிங்கோ இல்லை லாங் ரன்னிங்கோ நல்லா ஸ்ப்ரிண்ட் எடுத்துட்டு உங்களால் மூச்சு இழுத்து விடும்போது உங்களுடைய செஸ்ட் நல்லா எக்ஸ்பிளைன் ஆகலைன்னா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜூரில் உங்களுக்கு விடும். அதாவது சொல்லப்போனால் ஹார்ட் அட்டாக் வரோட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மார்பு கூடு நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் ஆகலாம். அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணி செலெக்ஷன் போர்டு வந்து செலெக்ஷன் ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாங்க. அதனால இது செஸ்ட் எப்படி விரிக்கிறதுங்கிறதையும் அதுக்கான எக்ஸசைஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பின்னாடி பாருங்க. செஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். ஓகேங்களா? செஸ்ட் விரிக்கிறதுக்கான எக்ஸசைஸ் நான் வந்து செஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட போகிறேன். செஸ்ட்டுக்கான எக்ஸசைஸ் வேணால் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. செஸ்ட் எப்படி வந்து செஸ்ட் பெருசாகணும் அப்படின்ட்டு 80 உள்ளவங்க 85 எப்படி கொண்டு வருது. சிலருக்கு வந்து 80லேயே தான் இருப்பாங்க. சிலர் வந்து 80ங்கும் போது லாஸ்ட் டைமில் வந்து 1 சென்டிமீட்டர் குறைஞ்சாலும் பிரச்சனை. சிலர் வந்து 75, 78, 70 இப்படிலாம் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு செஸ்ட்டுக்கான எக்ஸசைஸ் அதை நம்ம ஹோம் ஒர்க் அவுட்லேயே பண்ணிக்கலாம். அது நார்மல் தான். இப்போ செஸ்ட்டை 5 சென்டிமீட்டர் விரிக்கிறதுக்கான எக்ஸசைஸ், 5க்கு மேலேயோ 5 சென்டிமீட்டர் விரிக்கிறதுக்கான எக்ஸசைஸும் ப்ளஸ் எப்படி விரிக்கணுங்கிறதுக்கும் ஏன் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் அதை பற்றி நம்ம வீடியோ பார்ப்போம். ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். டம்பிள் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ். இது மாதிரி நார்மல் ஒரு பெஞ்ச் இருந்தால் போதும். நீங்கள் வீட்டில் வந்து வீட்டிலே பண்ணலாம். ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மல் வெயிட்டு போதும். ஓகேங்களா? ஸோ ஹெவி வெயிட் எடுக்க வேண்டியதில்லை. உங்களால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த வெயிட்டே போதும். ஒரு 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ. ஸோ அதிகபட்சம் ஹெவி வெயிட்லாம் வேண்டியதில்லை. ஒரு 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ அதுக்கு மேலே கூட அதிகபட்சம் போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் நல்லா வந்து மூச்சை இழுத்துட்டு நீங்கள் கீழே கொண்டு போகணும். மூச்சை வந்து அவுட் பண்ணிட்டு மேலே கொண்டு வரணும். நல்லா மூச்சை இழுக்கும்போது உங்களுக்கு நல்லா செஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸசைஸை பாருங்கள். இது வந்து ஃபுல் ஓவர்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ். இதுவும் அதே மாதிரி தான். நல்லா ப்ரீத் இன் பண்ணிட்டு கையை கீழே கொண்டு போகணும். நல்ல ரிப்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரீத் அவுட் பண்ணிட்டு நம்ம கையை வந்து மேலே கொண்டு வரணும். ஓகேங்களா? ப்ரீத் இன் கீழே, ப்ரீத் அவுட் மேலே. ஸோ நல்லா ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து ஸ்லோவாக தான் பண்ணேன். பட் வந்து டைமிங் வந்து நான் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ முடியுதோ நார்மல் ப்ரீத் இன், ஸ்லோவாக ப்ரீத் அவுட் மேலே கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது முடிஞ்சதும் அடுத்த கிளாஸ் பாருங்கள். ஸோ அதை விட கம்மியான டம்பிள்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு 2 kg 1 kg கூட போதும். நார்மல் பொசிஷன் நின்றுக்கிட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி கிரிப் வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு கையை ஓப்பன் பண்ணணும். முன்னாடி செஸ்ட்டை முன்னாடி தள்ளணும். மூச்சை விட்டுட்டு வந்து நம்ம ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு கையை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்லையும் பண்ணுவோம் பாருங்கள். அப்படியே டேர்னிங் பண்ணி இப்போ பாருங்கள். ப்ரீத் இன் நல்லா மூச்சு இழுத்து வெளியில் அப்படியே செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணணும். ஸோ செஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். உள்ளே வந்து மார்பு நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வராது, ரெகுலராக நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நான் அந்த டம்பிள்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். நல்லா மூச்சு இழுத்து கையை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ப்ரீத் இன் பண்ணும்போது நல்லா இழுக்கணும். அதே மாதிரி அப் டவுன், மேல் சைடும் கீழேயும், மேலேயும் கீழேயும். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள். இப்போ இது மாதிரி தான் நம்ம செஸ்ட்டை விரிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம ஒரு ப்ராக்டிஸை பண்ணிக்க போகிறோம். நல்லா ப்ரீத் இன், நல்லா செஸ்ட்டு விரிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு ப்ரீத் அவுட். ப்ரீத் இன். இப்போ நான் ப்ரீத் டேரெக்டாக அவுட் பண்ணுறேன். நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது நல்லா ப்ரீத் இன் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள் எப்படி அளக்கிறாரு பாருங்கள். இதில் வந்து ஸோ 106 இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம வந்து அளக்கிற பொசிஷன். ஸோ நிற்கும் போது நீங்கள் வந்து கேஷுவலாக தான் நிற்கணும். ஓகேங்களா? நார்மலாக நிற்கணும். நீ நிற்கும் போது நெஞ்சு நிமித்திட்டு டைட்டாக நின்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நிற்கும் போதே கேஷுவலாக ரொம்ப நார்மலாக ரிலாக்ஸ்டாக இருந்துங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா வரும். நெஞ்சை முன்னாடி தள்ளணும். மார்பு கூட்ட விரிக்கணும். மூச்சை உள்ளே இழுத்து தம் கட்டி நீங்கள் மார்பு கூட்ட விரிக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா 112. ஸோ 6 சென்டிமீட்டர் வந்து விரியுது. ஸோ நம்ம பொதுவாக பண்ணுற தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி நிற்கிறேன். இப்போ அதே மாதிரி 106 இருக்குது. இப்போ வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்க தெரியாமல் இந்த மாதிரி இப்படி விங்ஸ் எல்லாம் விரிப்பாங்க. விரிச்சானா பாருங்கள் 4 தான் விரியுது. இல்லைங்களா?
ஸோ அப்போ இதில் வந்து நம்ம லாக் ஆகிடும். அப்போ இது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. செலெக்ஷன் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் சம்மந்தமாக இருக்கட்டும், எது வந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.